அல்லேலூயா. இந்த 2024 கடப்பதற்கு முன்னாடி 2025 தொடுவதற்கு முன்பதாக சில காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் குடும்பத்தில் தரித்திரம் வந்ததற்குண்டான காரணம், என் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவானதற்கு காரணம், என் குடும்பத்தில் வியாதிகள் பெருகினதற்கு காரணம், என் குடும்பத்தில் கலகங்கள் உருவாகினதற்கு காரணம், என் குடும்பத்தில் சமாதானம்லாம் கெட்டு போனதற்கு காரணம், என் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் கெட்டு குறுகி போனதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் 2025 வருஷத்தில் நாம் மேன்மையானவைகளை பெற முடியும். நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அல்லது கை நிறைய பணம் இருக்குது, இதனால் மட்டும் ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. இதனால் மட்டும் ஒரு மனுஷன் உயர்வான நிலைக்கு போக முடியாது. உங்களுக்கு தெரியாத நிறைய உண்மைகள் இன்றைக்கி புதைந்து கிடக்கிறது. நான் நேற்று தினத்தில் சொன்ன பார்த்தீங்களா, கட்டாக பணத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்துட்டு இருக்கிற ஜனங்க ஏராளமானவங்க இருக்கிறாங்க. கட்டாக பணத்தை வச்சுட்டு எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம், இந்த உயிரை மட்டும் காப்பாற்றிட மாட்டீங்களா? மாத கணக்கில் கண்ணு முழிக்காமல் பேசாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்கல, வாழ்கிறதுக்கு பிடிக்கல, பேச பிடிக்கல. வீடுகளிலேயே அடைந்து கிடக்கிற எத்தனையோ கூட்டம் இருக்குது. வீடுகளில் அடைந்து கிடக்கிற கூட்டம், யாரையும் பார்க்க பிடிக்கல. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் பணம் ஃபுல்லாக பேங்க்கில் இருக்குது, அதை எடுத்து என்னால் செலவு பண்ண முடியல, சாப்பிட பிடிக்கல, செலவு பண்ண பிடிக்கல, இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு விரக்தியாக இருக்குது, இதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்திட்டு வந்தார், இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. அவர் நல்லவராக இருக்கிறதினால்தான் தேவனுடைய பிள்ளைகளை இவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கி நான் சொன்னல, ஆண்டவரை கிட்டி சேர்கிற போது தான் நிறைய நன்மைகளை நம்மால் பார்க்க முடியுமா, நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியுமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 30 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரலால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால் உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். போதும், இதுக்கு பிறகு அப்படியே வந்துட்டே இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தேசம் முழுவதும் மழை இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வறட்சி, மிகப்பெரிய ஒரு வறட்சி. பிளஸ்ஸிங் இல்லை. அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே உடையுண்டவர்களைப் போல, அந்த ராஜா அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை கலங்கி புலம்பிட்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இந்த மழைக்காக என்னென்னவோ பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட 2011 வருஷத்துலலாம் மழை வரணுன்றதுக்காக கழுதைக்கு கல்யாணம் பண்ணாங்க, தவளைக்கு கல்யாணம் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்ல. ஆனால் இன்றைக்கி எதுக்குமே கல்யாணம் பண்ணாமல் ஏகப்பட்ட மழை வருது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மழை என்பது இதனால் அதனால் வருதில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனம் குளிர்ந்தால் உன்னுடைய தேசம் குளிர்ந்து இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஆமேன். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு காரியத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாரும் என்ன பண்ணுங்க, கிட்ட வாங்க. எங்கே வர சொல்கிறாரு? அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தினுடைய கிட்டே வர சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சபைக்குள்ளே உள்ள கூட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை கிட்டி சேராத நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தம்பி சொன்னார்ல, எனக்கு பக்கத்தில் வரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், சபை முடிஞ்ச உடனே நான் போயிடுவேன் அப்படின்றாங்களே, அதுபோல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சொல்லாத நிறைய பேரை ஆண்டவருடைய பக்கம் கிட்டி சேர்த்து அவர்களை புனரமைத்து 2025 வருஷத்தில் நுழைய வைத்து அவர்கள் எல்லாவரின் நிமித்தமாக சேமத்தை தேசத்திற்கு தேவன் கொடுக்க நினைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, வறட்சிகளை மாற பண்ணுகிறதற்கு என் ஜனத்தை எல்லாம் என் பக்கம் வர சொல்லுங்கள். சபைக்கு ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு தேசத்தினுடைய வறட்சி மாற வேண்டுமானால் ஜனங்களை பார்த்து எலியா சொன்னான், இந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தின் அருகே வாருங்கள், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை பாருங்கள், உங்களுடைய கைகளினாலே அவைகளை செப்பனிடுங்கள். உங்களை படைத்த தேவன் இது நிமித்தமாய் மகிமைப்பட்டு வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக மழையை பெய்ய பண்ணுவார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பக்கம் என்ன கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு ஒரு கூட்டம் 2025 உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. மறுபக்கம் என்ன நடக்கும் என்று அலறுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். வேலை செய்கிற ஸ்தலத்தில் 2025 தான் ஒரு ஃபைனல் சொல்றாங்க. 2025 ஒரு கம்பெனி மூட போறேன்னு சொல்றாங்க. 2025 கூட நிறைய பேர் வேலையிலிருந்து எடுக்க போறேன்னு சொல்றாங்க. 2025 நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன மாற்றம் நடக்கும், அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், இந்த பயம் எல்லாருக்குள்ளும் பெருகி இருக்கிறது. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஒரு காலமும் நீ பயப்படவே கூடாது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி கெட்டி சேருகிற அனுபவத்தில் வந்துட்டனாக்கா பயம் எல்லாம் உனக்கு புறம்பே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து கொள்ளுவார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் சொல்றாராம், ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் கொடுத்த வேலை அவனை போஷித்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் அந்த வேலையிலே அநேக கலகம் ஏற்படுத்துகிற ஆவிகள் அவர்களுக்கு விரோதமாக போராடி அந்த ஸ்தலத்தை விட்டு அவர்களை தூக்கி எறிவதற்கு போராடி கொண்டிருக்கும். ரீபாமா லாத்தினமா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கலகத்தின் ஆவியை உன்னை விட்டு நான் மாற பண்ணி, கர்த்தர் சொல்றாரு, மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆமான் என்கிற பொல்லாத ஆவியை மொர்தெகாவை விட்டு கர்த்தர் வெளியேற பண்ணி மொர்தெகாவை கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் உயர்த்தினார். நான் சொல்றேன், கடவுளுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளை சொல்றேன், இன்றைக்கு பலிபீட தண்டைகளே நிரும்பக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆவிகள் போராடினாலும், எத்தனை ஆவிகள் உனக்குண்டானதை பிடுங்க நினைத்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, 2025 வருஷம் உனக்கு மைனஸான வருஷம் அல்ல, உனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான வருஷம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நிற்கிற மனுஷனுக்கு மத்தியிலேயே உன் தலை உயர்த்தப்படுகிற மனுஷன் வருஷம், உன் தலையை எண்ணெயினால் நிரப்புகிற வருஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ரொம்ப பெரியவர்.
ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உன்னை யாருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டார். பக்கத்தில் கைப்பிடிங்க பார்க்கலாம். நான் அவரை மறந்துட்டா கூட இன்னைக்கு வரலும் அவர் என்னை மறக்கலை. நிறைய நேரம் அவர்கிட்ட பேச நான் மறந்துருக்கிறேன். நிறைய நேரம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறத மறந்துருக்கிறேன். நிறைய நேரம் அவர் சத்தத்தை கேட்க மறந்துருக்கிறேன். நிறைய நேரம் அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறத மறந்துருக்கிறேன். நிறைய நேரம் உலகத்தில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் தள்ளி போக மறந்துருக்கிறேன். ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் இயேசு என்னை மறக்கலை. நான் வேலைக்கு போகிற இடத்துல இயேசு என்னை மறக்கலை. ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்தவைகள் எல்லாம் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டனாக்கா நம்மளால் அப்படியே இருக்கவே முடியாதுங்க. அப்படியே இருக்கிற இடத்துலையும் அப்படியே கையை தட்டி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து நடத்தினது நிமித்தமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாரு உங்ககிட்ட. என்கிட்ட இல்லை, என்கிட்ட வந்துடுங்க, என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். என்ன வார்த்தைங்க! ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தைகளை அந்த தேசத்தில் எடுத்து சொன்னதற்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண ராஜா அவனை விடுதலை ஆக்கிட்டு அவனை பார்த்து சொல்கிறான், நீ என்கிட்ட என் கூட வந்துடுவியா? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். என் கூட வந்துடுவியா? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி அதே வார்த்தையை தேவ பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்கிறாரு. நீ என்கிட்ட வா, நீ என் சமூகத்தில் ஜெபி, என்ன ஆராதிக்கிற ஒரு மனசுல மாறு, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். உன் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பேன். உன் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துப்பேன். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளெல்லாம் நான் கட்டுவேன். நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2024 வருஷம் எப்படி தெரியுமா இருந்தது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்தாரா. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் பயப்படாதே. அடுத்தது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே அது உன்னை. இதெல்லாம் நடந்ததுனால்தான் 29ஆம் தேதி நின்று கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிட்டு இருக்கிற. எல்லாம் நடந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள், எத்தனையோ பொல்லாத ஆவிகள், எத்தனையோ பேய்களுடைய கெட்ட சிந்தனைகள், இதை எல்லாவற்றையும் கத்த தகர்த்து போட்டுட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவர் கூப்பிடுகிற போது என்ன பண்ணணுமா? அவருடைய சமூகத்திற்கு தேடி ஓடி வரணுமா, ஓடி வரணுமா. இருதயத்தை கடினப்படுத்துறதுனால எதையும் உன்னால் மாற்ற முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீ எதை நம்பி வேணாலும் வாழ்ந்துக்கோ. உன் ஆண்டவர் உன்னை கூப்பிடுறப்போ உன் இருதயத்தை கடினப்படுத்தினாக்கா எந்த மாற்றத்தையும் உன்னால் செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து. ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்ன வார்த்தை சொன்னது? தேவ பர்வதமாகிய. அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது பாருங்க. ஹலோ, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா? ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், அசட்டை பண்ணிட்டு உட்காராத.
ஜாக்கிரதையாக உட்காரு, ஞானமாக உட்காரு. இது என்ன பர்வதமா? சத்தமாக சொல்லுங்களேன். இது தேவனுடைய பர்வதம். இந்த பர்வதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற, பயபக்தியாக உன்னை பார்த்துக்கோ. சரி, சுவாசிக்க பார்க்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் அதை உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தோம், அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அக்கினி அபிஷேகம் என்பது உன்னை எரிப்பதற்காக அல்ல, உன்னை பசுமையுள்ளவனாய் மாற பண்ணுவதற்காகத்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் முச்செடி என்ன ஆகலை? கருகி போல. அக்கினி எரியுது, ஆனால் முச்செடி கருகலை, அது இன்னும் பசுமையாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவனை கெடுத்து போடாது, அவனுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். வாசிங்க வாசிங்க. இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனம் வந்து முதல்ல நம்ம வாசித்த வசனத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். முதல்ல வாசித்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, பலிபீடத்தின் அண்டை என்ன பண்ணுங்க, கிட்டி வாங்க, கிட்டி சேருங்கன்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, கிட்டி சேராதன்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சில நேரங்களில் ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை ஞானமாய் வாசித்து பார்ப்பாயானால் அதனுடைய மகத்துவங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த தரிசனம் யாருக்கு கொடுக்குறாரு? சத்தமாக சொல்லுங்க. மோசேக்கு தான் கொடுக்குறாரு. மோசேன்ட்டு யார் கூட பேசுகிறாரு? மனுஷன் கூட தான் பேசுகிறாரு. ஆனால் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, என் கிட்ட வராதன்றாரு. ஒரு ஆமீன் சொல்ல. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அவனுக்காக தான் தரிசனம், அவன் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஆனால் நீ என் கிட்ட வரக்கூடாதுன்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எலியாவோட பாட்டு சொல்கிறாரு, பலிபீடத்தின் அண்டை என் ஜனங்களை எல்லாம் வர சொல்லு அப்படின்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த கிட்ட சேராயாக என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கிட்டி வராதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம், உன் பாவம் படிந்த உன் சரீரத்தோடு கூட, உன் அழுக்கான இருதயத்தோடு கூட, என்னை மறந்திருக்கிற உன்னுடைய எண்ணங்களோடு கூட என் கிட்ட வராத. உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய எண்ணத்தோடு கூட, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்கிற அந்த பிரசன்னத்தோடு கூட கிட்டவா, தப்பு கிடையாது. ஆண்டவர் இங்கேயே அதுதான் சொல்றாரு, நீ என் கிட்ட வரணும். ஆண்டவருடைய நினைவுகள் தப்பு இல்லை, ஆனா துணிகரமா வராத, துணிகரமா வராத. நான் சொன்ன பார்த்தீங்களா, பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு, ஆனா மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறாரு. பாவத்தை வெறுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறியே, நீ யாரு கூட ஃப்ரெண்டா இருக்கிற, அந்த பாவத்தை வேணான்ட்டு ஒதுக்கிட்டு வா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன், என் பக்கம் உன்னை கூட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன். ஆனா அந்த பாவத்தோடு கூட என்கிட்ட வந்து உட்காராத, அந்த பாவத்தோடு கூட என்கிட்ட சேராத. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ எந்த பாவம் மதுரமானது என்று சொல்லி உன் கூட வச்சிட்டு இருந்தியோ, அந்த பாவம் தாயா உன் வீட்டை நரகமாக்கிட்டு இருக்குது. அந்த பாவம் தாயா உன் வீட்டுக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அந்த பாவம் தாயா உன் வீட்டுக்குள்ள நிறைய வியாதிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அந்த பாவம் தாயா உன் சமாதானத்தை கெடுத்து இருக்கிறது. அந்த பாவம் தாயா உன்னை யாரோடு கூட உடன்பட விடாதபடி உன்னை ஒடுக்கி உன்னை வேண்டாம் என்று சொல்லி அலக்கடித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவத்தை தூக்கி எரிஞ்சிட்டு
என் கிட்ட வா, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ 2025 வருஷத்தை குறிச்சு என்ன பிளான் பண்ணி இருக்கிறன்றதுல எனக்கு தெரியாது, ஆனா நீ நான் ஆராதிக்கிறேன் பத்தியா, அந்த தேவன் பரலோகத்திலே உனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதை போல 2025 வருஷத்திலே உனக்காக பல ஆசீர்வாதங்களை கட்டி கொண்டிருக்கிறார். உனக்கு பல மேன்மைகளை, பல உயர்வுகளை, பல நன்மைகளை, பல சுகத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, என் தேவனை மறக்கிறவர் அல்ல. இல்ல, 2025 வருஷத்தை குறிச்சு பெரிய ஒரு கனவு எனக்கு இல்லாம இருக்கலாம். இந்த வருஷத்துல சாதிக்காம 2025 வருஷத்துல என்ன சாதிக்க போறேன்? இந்த வருஷத்துல கிடைக்காத வேலை 25 வருஷத்துல எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த வருஷத்துல செய்யக்கூடாத பிசினஸ் 2020 என்ன பண்ண போறேன்? எல்லாம் மறந்துருங்க. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆண்டவர் இன்னைக்கு இது பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்காருல்ல, உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. என்ன சொல்லி திரும்ப வந்திருக்கிறாரு? உங்க முகங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க அழுது புலம்பின அந்த நாட்களை மாற பண்ணுகிறதற்கு அவர்களுக்காக என் கைகளில் 2025 வருஷத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அந்த வருஷத்தில் என் பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய கால்களில் இருக்கிற பாதரட்சைகள் எனக்குடைய பாவத்தை, அசுத்தங்களை, எனக்கு விரோதமாய் நடந்த காரியங்களை, துன்மார்க்கங்களை விட்டுட்டு என் சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களை உயர்த்த நினைக்கிறையா? ஆரி பாமாமா தீ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை போல இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. ஆனால் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். அவரை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை வேணும். எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற கிருபை எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே சத்தமா அழுத்தமா பேசக்கூடிய, வைராக்கியம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீதிமானுக்கு எப்படி தெரியுமா இருக்குமா? எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் கொட்டுறதெல்லாம் அவர் தலைக்கு மகுடமாக இருக்குமா? கொட்டுறதெல்லாம் தலைக்கு மகுடமாக இருக்குமா? மேன்மையாக இருக்குமா? உயர்வாக இருக்குமா? உயர்வாக இருக்குமா? அதை போல ஒரு காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மோசவே இது எலியாவினிடத்தில் கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் கிட்டி வர சொல்ல, பக்கத்தில் கைப்பிடிங்க பார்க்கலாம். உன் தகர்க்கப்பட்ட வீட்டை, உன் தகர்க்கப்பட்ட சமாதானத்தை, உன் தகர்க்கப்பட்ட பலனை, உன் தகர்க்கப்பட்ட மேன்மையை, உன் தகர்க்கப்பட்ட உயர்வை, உன் தகர்க்கப்பட்ட ஐக்கியத்தை உன்னை கொண்டு தான் செப்பனிட போகிறார். வேற யார் வந்தது செப்பனிட மாட்டாங்க, நீங்க தான் செப்பனிடுவீங்க. நீங்க செப்பனிட்டாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் புரியுதா? ஒரு காரியம் புரியுதா? பலிபீடம் தகர்க்கப்பட்டதினாலே, கர்த்தருடைய கோபம் இருந்ததினாலே அந்த தேசத்தில் என்ன இல்லையா? மழை இல்லையா? அந்த தேசத்தில் வறுமை இருந்துதான், அந்த தேசத்தில் பிரச்சனை இருந்துதான், அந்த தேசத்தில் பல போராட்டங்கள் இருந்ததா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், உன்னையும் என்னையும் கிட்ட சேர்ப்பதற்குண்டான கிருபையை உனக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. முன்ன நம்ம எப்படி இருந்தோமா? கர்த்தருக்கு தூரமா இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? ஏன்? எப்படி? அவர் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தின ரத்தம் எந்த பாவம் உன்னை அவரை விட்டு விலக்கி வச்சிருந்ததோ அந்த பாவத்தை உடைச்சி திரும்பவும் அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நான் சொல்லல, ஏசாயா 59வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிற போது, உங்கள் அக்கிரமங்களே, யாருடைய அக்கிரமோ? யாருடைய அக்கிரமோ? ஆண்டவர் சொல்ற, தலைமுறை அக்கிரமங்களை அவர் கணக்கு பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய பாவம், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு எதிராக இருந்ததினால்தான் பல முறை கர்த்தருனை ஆசீர்வதிக்க நினைத்ததற்கு பிறகும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளி அல்லாதவனாய் நீ மாறி இருக்கிறாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்பா கிட்ட நீங்கள் எல்லாம் பேசணும், வாயை திறந்து பேசணும். ஆண்டவரே, 2025வது வருஷத்தில் யாருக்கிட்டையும் போயிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த உதவி வேணும்னு சொல்லி நான் கெஞ்சி நிற்கக்கூடாது. ஆண்டவர், யாருக்கிட்டே போய் எந்த மருத்துவமனையிலும் போயிட்டு இந்த வியாதிக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கெஞ்சி நிற்கக்கூடாது. ஆண்டவர், எந்த மனுஷனுக்கு முன்னாடி எனக்கு இந்த உதவி வேணும்னு நிற்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்தணும், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என்ன மேன்மைப்படுத்தணும். கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கிட்ட போய் நான் தலை குனிந்து நிற்க கூடாது. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரதிஷ்டை பண்ண போறேன். இனி உங்களை விட்டு நான் தூரமா வாழ மாட்டேன், உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன், இனி உங்களுக்கு பின்னாடி போக மாட்டேன், உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான்ன்றது என்ன உங்களுக்காக ஒப்பு கொடுக்க போறேன். கையை தட்டி. நான் திரும்பி சொல்றேன், உங்க பிசினஸ்ல ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க தொடரணும்னாக்கா கடவுள் இல்லாமல் உங்களால் தொட முடியாது. நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் வச்சுங்க. உனக்கு நல்ல திறமை இருக்கட்டும், நல்ல நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும், அதனால் மாத்திரம் ஒரு மனுஷன் உயர்ந்துட முடியாது. வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைத்தான், விவசாயியை போல விதை விதைத்தான். அவன் விதைத்த விதைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். அதுக்கு பிறகு சொல்லுது, அவன் 30-60 பலனை அடைந்தானா. அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் விதைச்சது பெருசு கிடையாது, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, உங்கள் ரூட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. கடவுளை விட்டுட்டு பிஸ்னஸ் என்று ஓடுறது, கடவுளை விட்டுட்டு வேலைன்ட்டு ஓடுறது, கடவுளை விட்டுட்டு அது இதுன்ட்டு நினைக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் வராமல் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது எல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் மாத்திரம் தனக்கு போதுன்னு சொல்லி நினைங்க. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்களே, ஒரு நேரத்தில் அவங்கள சொன்னாங்களே, எப்படியாகலும் அந்த அம்மாவை அந்த வேலையிலேருந்து தூக்கணும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் ஆமான மாதிரி மாறினானா. இந்த அம்மாவை குறித்து எல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எப்படியாவது அந்த அம்மா வேலை விட்டு தூக்கி வரணும்னு சொல்லி நினச்சானா. என்கிட்ட அந்த அம்மா வந்து சொல்லி ஜெபம் பண்ணுறப்போ சொன்னேன், நீ எந்த தெய்வத்தை இவ்வளவு தூரம் வந்து தேடி ஆராதிக்கிறியோ அந்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய கலகத்தை கர்த்தர் மாற பண்ணுவார். இப்போ பார்த்தீங்களா, அந்த சாட்சி புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ அவங்க இருக்க சொல்கிறாங்க, இவங்க இருக்க மாட்டேன்றாங்க. எப்போவுமே நம்ம தான் எப்போவுமே என்ன பண்ணணுமா, எந்த ஒரு காரியத்துக்கு நீ தான் முடிவெடுக்கணும். உன் வேலைக்கு இன்னொருத்த முடிவெடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எப்பவுமே சொல்லணும், வாய் திறந்து பேசணும், விசுவாச அறிக்கை செய்யணும். ஆண்டவர், எனக்கு நீங்கள் கொடுத்த வேலைக்கு இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. இது வேணான்ட்டு நான் முடிவு பண்ணணும், இது வேணுன்ட்டு நான் முடிவு பண்ணணும், இது ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் முடிவு பண்ணணும், இதை உயர்த்துன்ட்டு நான் முடிவு பண்ணணும். என்ன வேற யாரும், ஏன்னா எனக்கு பாஸ் நீங்க தான். வேற யாரும் எனக்கு விரோதமா முடிவெடுத்து அவன் ஜெயிக்கிறத நான் பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட தேவன் எனக்குரியவர் அல்ல. என் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையாகவே நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு காரியம்தான், ஆண்டவருக்கு உண்மையாக நடந்தனாக்கா தேவன் எனக்கு உண்மையாக நடப்பார். என் ஆண்டவரை நான் எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு என் உண்மையை மாறி நடக்கலைனாக்கா, நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் ஆண்டவர் எனக்கு உண்மைக்கு மாற நடக்க மாட்டாரு. யாருக்கிட்டையும் வந்து டபுள் வேஷம் போட மாட்டாரு. என் பிள்ளை எனக்கு வேணும், அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனை தொட்ட நான் வருவேன் சொல்லணும். ஆண்டவரே சொல்லணும்.
சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யோபுவை பிசாசு தொடன்னு சொல்லி நினைக்கிற போது அவன்கிட்ட போய் சொல்ற, தபார் அவனை தொட்டனாக்க நான் வருவேன், அவன் என் பிள்ளை, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கு, அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் பேசுறாரு பாருங்க. அவனை தொடாதுன்ட்டு போயிடல, எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க, எவ்வளவு விளக்கம் கொடுக்குற. இந்த இடத்துல இருக்கிற உன்னெல்லாம் பார்த்து 2025 வருஷத்துல ஆண்டவர் சொல்லணும், ஏய் இவன் 2024 வருஷத்துல எப்படி நடந்தான்றது கணக்கு வைக்கிற தேவன் நான் அல்ல. 25 வருஷத்துல என் பிள்ளை உண்மையா எனக்கு நடக்கிறான், என் பிள்ளை பக்தியா நடக்கிறான், என் பிள்ளை ஜெபிக்கிறவனா, என் பிள்ளை வேதம் வாசிக்கிறவனா, என் சமூகத்திற்கு பயப்படுகிறவனா, என்னோடு கூட இருக்கிற உறவிலே பலப்படுகிறவனாய் என் பிள்ளை என் கூட இருக்கிறாயா. எனக்கு அது போதும். உன் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறதற்கு நான் மனிதன் அல்ல, நான் தெய்வம். என் பிள்ளைய நான் நேசிக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தம்பி ஒரு சாட்சி சொன்னார்ல, இதை நான் சொன்னனாக்கா மற்றவங்க என்னை எப்படி பார்ப்பாங்கன்ட்டு. அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் கடந்த காலத்தை வச்சு உன்னை கணக்கு வைக்கிற இடத்துல இல்லை, உன்னை கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அது போலத்தான் நாங்களும் பார்ப்போம். இது கடவுளுடைய சமூகம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பாட்டு பண்ணோம்ல, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் சத்தமா, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இந்த உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஒரு வித்தியாசம்தான். உன்னை நீ நல்ல தேறினவனாய் மாறினதற்கு பிறகு இந்த உலகத்துக்கு நீ வேணும். இந்த உலகத்தில் நீ தேறினவனாய் மாறுவதற்கு முன்னாடியே கர்த்தருக்கு நீ வேணும். அதனால தான் நான் சொல்லுவேன், உன்னை அப்பவே இஷ்டப்பட்டு உன்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். நீ நல்ல நிலைக்கு வருகிற போது அவரை விட்டுட்டு உலகத்துக்கு ஓடிடாத, உலகத்தில் இருக்கிறவைகளுக்கு ஓடிடாத. அவரை போல உன்னை நேசிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. இந்த காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் தெரியும். ரோட்டில் இங்கேருந்து தூரம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு கெட்டின தூரத்தில் வந்து தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கிட்ட போக 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 சாதாரணமாக இருக்கும். திருப்பி கொஞ்சம் தூரத்தில் தெரியும். அது மாதிரி தான் பிசாசு உங்களுக்கு காண்பிக்கிற எல்லாமே எப்படி இருக்குமா? காணல் நீர் மாதிரி தான் இருக்குமா. கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குன்ட்டு சொல்லிட்டு நீ சாவுற வரையிலும் போராடிட்டே தான் இருக்கணும். எங்கள் அப்பா அப்படி கிடையாது. அவர் சிலுவையில் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உனக்கு லாபமாக இருக்கிறவைகளை எல்லாம் அவர் உனக்கு ஈடாக கர்த்தர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற கிருபை. அதான் சொல்கிறார், அவருடைய இரத்தத்தை உனக்காக சிந்தி பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்து அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாராம். யாக்கோபு 4:8 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாக்கோபின் நிருபத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எவ்வளோ அழகா சொல்றாரு. கடவுளுடைய சமூகத்தில் சேருங்க, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட வருவாரு. இதுதான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கை. நீங்க அவர்கிட்ட வாங்க, அவர் உங்ககிட்ட வருவாரு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இது செய்திங்கனாக்கா நான் வந்துடுறேன்னுவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க, உனக்கு வேண்டியதை கர்த்தர் அவர் உங்களுக்கு செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அற்புதத்தை கண்டு வருகிறவர்களை கர்த்தர் வேணான்ட்டு புறந்தள்ளுகிறவர் அல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், அற்புதத்தை கண்டு வந்தது ஒரு நேரம்,
ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அற்புதத்தை கண்டு அல்ல, அற்புதம் செய்கிறவரை கண்டு முன்னாடி வரக்கூடியது தான் இப்போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அவர் பக்கத்தில் போயிட்டேனாக்கா அடுத்தது எனக்கு அவர் செய்வதெல்லாம் நன்மையாக இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை கடவுளுடைய சமூகத்தில் உட்கார விடாமல், இது சனிக்கிழமை ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார். நிறைய பேர் அவர் பிரசங்கம் பண்ணுறப்போ முன்னாடி உட்காருவாங்களாம். அவர் உட்கார்ற போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேசுகிற போது அந்த எச்சில் தெரிக்குமா. அந்த எச்சில் தனக்கு மேலே படணும் என்பதற்காகவே நிறைய பேர் உட்காருவாங்களாம். அந்த எச்சில் மேலே பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய பிரசங்கியார்களாக, பெரிய பெரிய போதகர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா. நான் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், வசதிகளை நீங்கள் தேடிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுவதில் மட்டும் கவனமாக இருங்க. வசதிகளை உங்களுக்கு அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், 2024 கூட நீ தூரமாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் பக்கத்திலும் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு காலமும் எங்கள் அப்பாவை விட்டு நான் தூரம் வாழ மாட்டேன். இனி ஒரு காலமும் ஜெபிக்கிற வாழ்க்கையை விட மாட்டேன். இனி ஒரு காலமும் ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு காலமும் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறத மிஸ் பண்ண மாட்டேன். இனி ஒரு காலமும் பைபிள் படிக்கிறத மிஸ் பண்ண மாட்டேன். இயேசு எனக்கு போதும். எல்லாம் அப்படி எழும்புங்க பார்க்கலாம். நான் ஒரு சில நிமிஷங்களிலே இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன்.